தயவு செய்து நீங்கள் ஏதாவது காஸ்மெட்டிக் ஃபார்மேஷனுக்காக ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணணும்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுங்கள், இன்க்ளூடிங் மீ. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, என்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன விஷயம் என்னென்னா, நான் வந்து வேறு அகாடமிஸில் படிச்சிருக்கேன், பட் எனக்கு ப்ராப்பரான சர்டிஃபிகேட் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஜஸ்ட் வந்து ரெசிபிஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அதோடைய கம்ப்ளீட் நாலேஜும் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டுலாம் என்கிட்ட நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய இடத்துல ஜஸ்ட் ரெசிபிஸ் மட்டுமே ஷேர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்குதுன்னா நீங்கள் அதை மட்டுமே வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா ஒரு இடத்துல வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் நாலேஜ் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா, அதாவது ஒரு க்ரீம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த க்ரீமில் யூஸ் பண்ணுற ஒரு ரா மெட்டீரியலும் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அது அதிகமாக போனால் என்ன ஆகும், அது கம்மியாக போனால் என்ன ஆகும், இந்த மாதிரி எல்லாம் சொல்லி தந்தால் தான் நீங்கள் ஒரு ஃபார்முலேஷன் க்ரியேட் பண்ணும்போது அதில் ஏதாவது மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னா அது எல்லாமே கரெக்ஷன் பண்ண முடியும். இந்த மாதிரி எல்லாமே சொல்லித்தராங்களான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் அவங்க கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட் வேல்யூபிளாக இருக்கா, அவங்க கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டான ஒரு இன்ஸ்டிடியூஷனா அப்படின்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஃபீஸ் டீட்டெயில்ஸை கேட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணணுமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கோங்க. தேங்க்யூ.